வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, அப்பாவின் உயில் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த குடும்பத்தில் நானும் ஓர் உறுப்பினர் என்கிற நினைப்பு யாருக்குமே இருப்பதாக தெரியவில்லை. என் கணவர் செய்த தவறுக்கு அல்லது அந்த தவறு நேர்வதற்கு காரணமாக இருந்த என் தலை விதிக்கு நான் எவ்வாறு பொறுப்பாவேன் என்பது எனக்கு புரியவில்லை. இந்த குடும்பத்தில் நான் அடி எடுத்து வைத்த நாளில் இருந்து இன்று வரையில் என்னையும் உணர்ச்சிகளும் விருப்பு வெறுப்புகளும் உள்ள ஒரு மனித உயிராக எண்ணி மதிப்பதற்கு யாருமே இல்லை என்பதை எண்ணி பார்க்குந்தோறும் என் மனம் கைக்கிறது. நான் இவரை கைப்பிடித்த நாள் முதலாக இன்றளவும் கேவலம் ஒரு சமையல்காரிக்கு உரிய அற்ப உரிமைகளை கூட அனுபவித்தேன் இல்லை என்பதை நினைத்தாலே நான் வாழ்ந்த வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா என்று வெறுப்பு வருகிறது. ஆழ்ந்து யோசிக்கும் போது அப்பா செய்த தவற்றின் பயனை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனோ என்றே நினைக்க தோன்றுகிறது. அப்பாவுக்கு இரண்டாந்தாரமாக ஓர் இளம் பெண் எங்கள் குடும்பத்தில் சேர்ந்தபோது எனக்கும் என் தம்பிக்கும் முறையே 10 வயசும் 8 வயசும் ஆகிக் கொண்டிருந்தன. அவளை சித்தி என்று அழைக்குமாறு எங்களிடம் அப்பா சொன்னார். நாங்களும் அப்படியே அழைத்தோம். ஆனால் நான் புகுந்த இடத்திலோ என்னை எந்த உறவையும் சொல்லி அழைக்காமல் மொட்டையாகவே என்னுடன் இதுவரையில் பேசி வந்துள்ளார்கள். என் மீது எவ்வளவு வெறுப்பு இருந்திருந்தால் இப்படி ஓர் ஒட்டா தன்மையுடன் என் கணவரின் மூத்த தாரத்து குழந்தைகள் என்னிடம் நடந்து கொண்டிருப்பார்கள் என்பதை நினைத்து விட்டாலே நெஞ்சு கசந்து போகிறது. எங்கள் அம்மா இறந்து போய் சில நாட்கள் வரையில் இருண்டு கிடந்த வீட்டுக்கு சித்தி வந்து விளக்கேற்ற தொடங்கியதும் எங்கள் வீடே புது பொலிவு கொண்டு துலங்க தொடங்கியதாக நாங்கள் நம்பினோம். நானும் தம்பியுமாக சேர்ந்து கொண்டு அப்பாவின் பல வேலைகளில் பங்கு கொள்ள வேண்டியிருந்த தொல்லையில் இருந்து காப்பாற்றப்பட்டதால் மட்டுமே அந்த பொலிவு ஏற்பட்டதாக சொல்லிவிடுவதற்கில்லை. சித்தி வந்ததன் பிறகு வீடே மங்களகரமாக ஆயிற்று என்பதில் ஐயமில்லை. ஏனென்றால் நாக்கு செத்து கிடந்த எங்களுக்கு அவள் வந்ததன் பிறகுதான் வாய்க்கு சுவையாக சாப்பாடும் தின்பண்டங்களும் கிடைக்கலாயின. அவள் வந்ததன் பின்னர்தான் நாங்கள் துப்புரவாக உடை உடுத்த முடிந்தது. வீடு குப்பை கூளங்கள் இன்றி விளங்கிற்று. எண்ணெய் தேய்த்து குளிக்க முடிந்தது. இதனால் அக்கம் பக்கத்தில் சித்துக்கு எதிராக எங்கள் குழந்தை உள்ளங்களில் நஞ்சு கலக்க முயன்ற போது போக்கற்ற பெண் பிள்ளைகளின் ஜபம் எங்களிடம் சாயவில்லை. நாங்கள் சித்தியை நேசிக்க தலைப்பட்டோம். இதனால் நானும் ஒரு சித்தியாக வாழ்க்கைப்பட வேண்டிய நிலை ஏற்பட்ட போது அது அப்படி ஒன்றும் இகழ்ச்சிக்கோ அல்லது வருத்தத்துக்கோ உரிய ஒன்றாக எனக்கு படவே இல்லை. நான் மணக்கவிருந்தவர் என்னை காட்டிலும் 20 வயது மூத்தவர் என்பதும் அவருக்கு 4 குழந்தைகள் என்பதும் கொஞ்சம் என்னை கலக்கினாலும் என்னை வெறுப்பதற்கு என் கணவரின் குழந்தைகள் முற்படக்கூடும் என்கிற சாத்தியக்கூறு எனக்கு தோன்றாமல் போயிற்று. உண்மையில் சித்தி கிட்டத்தட்ட ஒரு தாய் மாதிரி எங்களை எல்லாம் பராமரித்தது போன்றே நாமும் நம் கணவரின் மூத்த தாரத்து குழந்தைகளை பேணி வளர்த்து உற்றார் உறவினரிடமும் அந்த குழந்தைகளிடமும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் கணவரிடமும் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்கிற பொறுப்பு உணர்ச்சியுடன் தான் நான் இந்த குடும்பத்தில் புகுந்தேன். ஆனால் நான் எவ்வளவுக்கெவ்வளவு அவர்களிடம் நல்ல பேரெடுக்க முயன்றேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குழந்தைகளின் வெறுப்பைத்தான் நான் சம்பாதிக்க நேர்ந்தது. என் கணவர் மட்டும் என்னிடம் கொள்ள என்பு கொண்டிருந்தார். நான் நினைத்திருந்தால் குழந்தைகளை பற்றி அவரிடம் அவ்வப்போது புகார் சொல்லி எனக்கு அந்த குடும்பத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையையும் வலுக்கட்டாயமாக பெற்றிருக்க முடியும். ஆனால் அம்மாதிரியான வழிகளில் நான் இறங்கவில்லை. ஏனென்றால் நான் வளர்ந்த வழி அத்தன்மையது. நான் என் தாய் தகப்பனாலும் தாய்க்கு பிறகு வந்த சித்தியாலும்
சாதுவாகவே வளர்க்கப்பட்டேன். எனக்கு வாயும் இல்லை, கையும் இல்லை, பணிந்து போய்விடுவேன். எதிர்த்து சொல்லாடாமையும் கோள் சொல்லாமையும் என் இரத்தத்தோடு பிறந்த குணங்கள். இதனால் என்னால் குழந்தைகளை பற்றி கணவரிடம் புகார் சொல்லி அவர்களை அவர் கண்டிக்கவோ அல்லது வையவோ வைக்க முடியவில்லை. காலப்போக்கில் என்னுடைய நல்ல தன்மைகளை அவர்கள் தாங்களாகவே புரிந்து கொள்வார்கள். அதற்கு பிறகு எனக்குரிய மரியாதையை காட்டுவார்கள் என்றெல்லாம் எண்ணி நான் பொறுமையாக காத்திருந்தேன். ஆனால் நாளாக நான் கண்டது நேர்மாறான விளைவுதான். வயது ஏற ஏற அவர்கள் என்னை மிகுதியாக வெறுக்க தலைப்பட்டார்கள். நேற்றுத்தான் நடந்தது மாதிரி இருக்கிறது. நான் இந்த குடும்பத்தில் அடி எடுத்து வைத்த அன்று மூத்தவள் ரமாவுக்கு வயது 14, அடுத்தவனுக்கு 12, அதற்கும் அடுத்தவனுக்கு 10, நான்காவது பெண்ணுக்கு 7 வயசு. எல்லாமாக சேர்ந்து கொண்டு அன்று என்னை படுத்தி வைத்த பாடு கொஞ்ச நஞ்சமன்று. இவர் இல்லாத நேரங்களில் வெளிப்படையாகவே எல்லாமாக சொல்லி வைத்து கொண்டு எனக்கு அழகு காட்டும். கூப்பிட்ட நேரத்தில் சாப்பிட வராமல் என் கழுத்தை அறுக்கும். மூத்தவள் என்னை சில தடவைகளில் டீ போட்டு கூட பேசுவாள். 7 வயசான சின்னது கூட மூத்த குழந்தைகளின் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னை பாடாய்படுத்தி பம்பரமாக ஆட்டி வைத்ததை இப்போது நினைத்தாலும் குலை நடுங்குகிறது. நான் தொடாத போதே அடித்து விட்டதாக சொல்லிக்கொண்டு ஊரையே கூட்டி விடுகிறாற்போல் அழுகையை கிளப்பும். சில நேரங்களில் என் கணவர் குழந்தைகளின் பேச்சை நம்புவதா அல்லது நான் தொடக்கூட இல்லைங்க என்ற எனது முறையீட்டை நம்புவதா என்று புரியாமல் குழம்பி போவது உண்டு. எங்கள் தகப்பனார் இன்னும் கொஞ்ச நாட்கள் வாழ்ந்திருந்தால் ஒரு கால் இப்படி ஒரு வாழ்க்கைக்கு நான் உட்பட நேர்ந்திராதோ என்னவோ. சொற்ப சேமிப்புடன் அவர் திடீரென்று இறந்து போனதால் சித்தி என்னை 2ஆம் தாரமாக திருமணம் செய்து கொடுக்க முற்பட்டாள். இதைவிட நல்ல இடம் எனக்கு கிடைக்க வழி இல்லை என்றாள். 2ஆம் தாரமாக வாழ்க்கைப்பட்டதில் தனக்கு ஒரு கேடும் வந்துவிடவில்லை என்று எடுத்து சொன்னாள். என் தகப்பனார் பணக்காரர் அல்லர் என்பதையும், ஆனால் எனக்கு கணவராக வரவிருந்தவரோ ஆயிரக்கணக்கில் சொத்துக்கு உரியவர் என்பதையும் ஒப்பிட்டு காட்டி என்னை இணங்க செய்தாள். என் கணவரின் குழந்தைகளிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறினாள். கணவனே தெய்வம் என்றும் குழந்தைகளோடு தகராறு செய்து கொண்டால் அவர் வாழ்க்கை நிம்மதியற்று போகும் என்பதை நினைப்பில் கொண்டு எப்போதும் பணிவுடனும் குழந்தைகளின் குற்றங்குறைகளை பெரிதுபடுத்தி கணவரின் கவனத்துக்கு கொண்டு செல்லாமலும் எனக்குரிய கடமைகளை மட்டும் செவ்வனே செய்து கொண்டு சாதுவாக வாழ்ந்துவிட வேண்டும் என்றும் புத்திமதி சொன்னாள். கிட்டத்தட்ட ஒரு தாய்க்கு ஈடான சித்தியின் சொற்களை நான் சிரம் மேற்கொண்டேன். அவள் சொல்லி வைத்திருந்த ஒவ்வொரு அறிவுரைப்படியும் நடந்தேன். ஆனால் எனக்கு என் கணவரின் குழந்தைகளிடம் நல்ல பேர் கிடைக்கவில்லை. ஆயிற்று. இந்த குடும்பத்தில் நான் நுழைந்து 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 20 ஆண்டுகளா ஆகிவிட்டன என்கிற நினைப்பு மலைப்பை தருகிறது. நம்பவே முடியவில்லை. 20 வருடங்கள் தொடர்ந்து ஒரு நரகத்தில் வாழ்ந்து வந்துள்ள உண்மை என்னை திகைப்பில் ஆழ்த்துகிறது. என் கணவரின் அன்பின் வலிமையாலேயே குழந்தைகளின் கொடுமைகளை எல்லாம் சகித்து வந்திருக்கிறேன். எனக்கு குழந்தை பிறக்கவில்லை. 2 தடவைகள் கருச்சிதைவு ஏற்பட்டதோடு சரி. இது வேறு என்னையும் என் கணவரையும் வருத்தியது. எனினும் குழந்தைக்கு ஏங்கிய நான் என் கணவரின் மூத்த தாரத்து குழந்தைகள் பால் முன்னிலும் அதிகமாகவே ஈர்க்கப்பட்டேன். ஆனால் கண்ட பயன் மாறானதுதான். ரமாவுக்கு கல்யாணமாகி 15 வருடங்கள் ஆகின்றன. அவளுக்கு 3 பெண்களும் 2 பையன்களும் இருக்கிறார்கள். குழந்தை பெறாத நான் கண்ணை போடுவேன் என்பதால் அவள் பெரும்பாலும் தன் குழந்தைகளை இங்கே அழைத்து கொண்டு வருவதில்லை. அப்படி வந்தாலும் 2 நாட்களுக்கு மேல் இருப்பதில்லை. அடுத்தவன் ரவிக்கு மணமாகி 10 ஆண்டுகளாகின்றன. அவனுக்கும் 2 பெண்களும் 2 ஆண் குழந்தைகளும் இருக்கின்றன. 3ஆம் அவனுக்கும் மணமாகிவிட்டது. 2 பிள்ளைகள். 4ஆம் பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிக் கொண்டிருக்கிறோம். எதனாலோ ஒன்று மாற்றி ஒன்றாக தட்டி போய்கொண்டே இருக்கிறது. கடந்த 4 நாட்களாக இவர் படுத்த படுக்கையாக கிடக்கிறார்.
இதயம் தொடர்புள்ள நோய். எந்த நேரமும் எதுவும் நேரலாம் அல்லது நேராமலும் போகலாம். அப்படி எதுவும் நேராமல் இவர் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோளாக இருந்தது என்பதை சொல்லத் தேவையில்லை. 4 நாட்களுக்கு முன்னால் நான் கோயிலுக்கு போயிருந்த நேரத்தில் இவர் அலுவலகத்தில் மயக்கமடைந்து விட்டதாகவும் உடனே இவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருப்பதாகவும் தகவல் வந்ததாம். மூத்த பெண்ணும் பிள்ளையும் நல்ல வேளையாக விடுமுறையில் வந்திருந்தார்கள். செய்தி வந்ததும் எல்லோருமாக உடனே கிளம்பி போய்விட்டார்கள். எதிர் வீட்டில் சாவியை கொடுத்துவிட்டு போய்விட்டார்கள். விஷயம் இன்னது என்பதை கூட தெரிவிக்காமல் போயிருக்கிறார்கள். கோயிலில் இருந்து திரும்பிய என்னிடம் எதிர் வீட்டினர் சாவியை கொடுத்தார்கள். நான் ஏதோ சினிமாவுக்குத்தான் எல்லோரும் போயிருக்கிறார்கள் போலும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். இரவு 10 மணிக்கு திரும்பிய அவர்கள் செய்தியை அரை மனதுடன் சொன்னபோது எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அளவே இல்லை. என் கணவர் பல நாட்களில் மிகவும் நேரங்கழித்து வருவது உண்டாகையால் நான் கவலைப்படாமல் இருந்தேன். எதிர் வீட்டில் சாவியை கொடுத்தவர்கள் அவர்களிடம் இன்ன விஷயம், இன்ன ஆஸ்பத்திரியில் என் கணவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்பதை கூட சொல்லாமல் போயிருக்கிறார்களே என்பதை நினைத்துத்தான் நான் வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன். உடனே நான் கிளம்பிய போது என்னை அழைத்து போவதற்கு யாரும் தயாராக இல்லை. எனக்கும் தனியாக எங்கும் போய் பழக்கம் இல்லை. இந்த நிலையில் அக்கம் பக்கத்தவரில் யாருடைய துணையை ஏனும் நாடலாம் என்றால் அதற்கும் அவர்கள் என்னை விடுவதாக இல்லை. ஏன், நாங்கள்லாம் உன்னை கூட்டிக்கிட்டு போக மாட்டோம்னு சொல்லி அவங்க ஒத்தாசையே நாட போறியா? காலையில பார்த்துக்கிடலாம் என்று சொல்லிவிட்டார்கள். கடைசியில் நான் யாரையும் பொருட்படுத்தாமல் என் கையில் இருந்த காசுடன் ஒரு டாக்ஸியில் யாருடைய துணையும் இல்லாமல் தனியாகவே ஆஸ்பத்திரிக்கு போனேன். இரவில் தகப்பனாருடன் யாரேனும் துணைக்கு இருக்க வேண்டுமே என்கிற உணர்வு கூட இல்லாமல் வீட்டுக்கு வந்துவிட்ட அவர்களை நினைத்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நான் போன நேரத்தில் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். சுமார் 12 மணிக்கு அவர் கண் விழித்தார். பேசக்கூடாது என்று டாக்டர் கூறியிருந்தார். ஆனால் நான் எவ்வளவு தடுத்தும் கேளாமல் அவர் மனம் விட்டு என்னுடன் பேசினார். அஞ்சுகோ, நீ என்னைக்குமே மனசு விட்டு என்கிட்ட பேசுனது கிடையாது. ஆனா எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு பொஞ்சாதியா வாழ்க்கப்பட்டு நீ எந்த சுகத்தையும் காணல. உனக்குன்னு ஒரு குழந்தை கூட பிறக்கல. ஏன் குழந்தைங்களும் உன்னை மனுஷியா நடத்தல. உன்கிட்ட நான் அதை பத்தி பேசலையே தவிர எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா ரொம்ப லேட்டா தான் நான் அதுங்க உன்னை படுத்தி வச்ச பாட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு உனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு நாளைக்கு ரவியும் ரம்மாவும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். அவங்க உன்னை படுத்தி வச்ச பாட்டையெல்லாம் சிரிக்க சிரிக்க கொடுமைக்காரங்க மாதிரி பேசிட்டு இருந்ததை கேட்டு நான் கொதிச்சது உனக்கு தெரியாது. அவங்கள பத்தி ஒரு நாள் கூட நீ புகார் செய்தது கிடையாதுங்கிறத நினைச்சு நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நீ எவ்வளவு சாது நல்லவங்கிறதெல்லாம் அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. உடனே நான் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? எல்லார் பேருக்கும் எழுதி வச்சிருந்த உயிலை மாத்தி எல்லாத்தையும் உன் ஒருத்தி பேருக்கே எழுதி வச்சிட்டேன். எனக்கு சட்டென்ற கண்ணீர் பொங்கி வந்தது. உயில் கீழெல்லாம் பேசாதீங்க. இப்ப என்ன வந்துச்சு உங்களுக்கு? நாளைக்கே எழுந்து உட்கார்ந்து பழையது சாப்பிட போறீங்க. பாருங்க, நான் சொல்றேன்னு. எனக்கு எதுக்குங்க பணமும் காசும்? ஏற்கனவே எல்லாரும் பணத்துக்காகத்தான் உங்களை கட்டிக்கிட்டேன்னு வாய்க்கு வாய் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அப்படி ஏதும் பண்ணாதீங்க. எல்லாரும் என்ன கரிச்சு கொட்டிருவாங்க என்று நான் அழுதேன். அவர் மக்கள் நான் அவரை மணந்தது அவருடைய காசுக்கு ஆசைப்பட்டுத்தான் என்பதை பல தடவை கிண்டலாகவும் மறைமுகமாகவும் பேசியும் இத்தனை ஆண்டுகள் கழித்து அவர் பணம் பற்றிய பேச்சை எடுக்கவும் என்னையும் மீறிக்கொண்டு அந்த உண்மையை அவரிடம் சொல்லும்படியாகிவிட்டது. சொல்லி முடித்ததுமே ஏண்டா அப்படி சொன்னோம் என்று வருத்தப்பட்டேன். அவர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அவருக்கு திடீரென்று உடம்பு சரியில்லாமல் போனதை என்னிடம் சொல்ல சொல்லாமல் எல்லோரும் சாவியை எதிர் வீட்டில் கொடுத்துவிட்டு
எங்கோ சினிமாவுக்கு போவது மாதிரி புறப்பட்டு போனதையும் எல்லாம் காலையில் போய் பார்த்து கொள்ளலாம் என்று என்னை இப்போது கிளம்ப விடாமல் தடுத்ததையும் யாரும் துணைக்கு வர விரும்பாததையும் அவரிடம் சொல்லி ஓவென்று வாய்விட்டு அழ வேண்டும் போல் தோன்றிய அரிப்பை சமாளித்து கொண்டு நான் மௌனமாய் கண்ணீர் சிந்தலானேன். அழுவாத அஞ்சுக்கோ, நான் செத்து போயிட்டா நீ இவங்கள யாருக்கிட்டையும் போயிருக்காத. இவனுங்க யாரும் உன்னை கூப்பிட மாட்டாங்கதான், எனக்கு தெரியும். தப்பி தவறி கூப்பிட்டாலும் கூட போயிராத. ஏன்னா உன்னை வேலைக்காரியா வச்சுக்கிடத்தான் கூப்பிடுவானுங்க, அப்பாவுடைய சம்சாரத்துக்காக இல்ல. வேணாங்க, அந்த பேச்ச பேசாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் வராது என்று நான் அவர் கண்ணீரை துடைத்தேன். ஏய் ரமா, பணப்பிசாசுன்னா தெரியுமாடி? அதுதான் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன வேணும்னாலும் செய்யுமாம், வயசானவனை கண்ணாலங்கட்டிக்கிடுமாம் என்ற 15 வயசு ரவியின் பிள்ளை குரல் திடீரென்று என் செவிகளில் ஒலிக்கிறது. அன்று முழுவதும் நான் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்ததும் நினைவுக்கு வருகிறது. கடைசியில் அவர் நினைத்தபடிதான் நடந்தது. என்னை பிழிய பிழிய அழ வைத்துவிட்டு அவர் போய் சேர்ந்து விட்டார். ஆஸ்பத்திரியில் இருந்து வீட்டுக்கு வந்து சுமார் 2 வாரங்கள் கழித்துத்தான் அவரது மறைவு நேர்ந்தது. அது சிறிதும் எதிர்பாராத வகையில் சட்டென்று நேர்ந்தது. அவர் சொன்னவாறே உயில் எழுதி வைத்திருந்த உண்மை அவருடைய இறுதி சடங்குகள் யாவும் நடந்து முடிந்ததன் பின்னர் வெளியாயிற்று. குடும்ப வக்கீல்தான் வீட்டுக்கே வந்து உயிலை படித்து காட்டினார். நான் வழக்கம் போல் அடுக்களைக்குள் இருந்தேன். கதவு இடுக்கின் வழியே பார்த்தபோது ரவி கால் மேல் கால் போட்டுக்கொண்டு சொத்தின் பெரும்பகுதி மூத்த மகனான தனக்குத்தான் இருக்கும் என்று எதிர்பார்ப்பவனுக்குரிய தோரணையுடன் உதடு கோணிய சிரிப்புடன் உட்கார்ந்திருந்தான். மூத்தவளும் அப்படியே சிரிப்புடன் உட்கார்ந்திருந்தாள். மற்ற எல்லோருமே சொத்து முழுவதும் அப்பாவினால் சமமாக பங்கிடப்பட்டிருக்கும் என்பது போலவும் எனக்கும் ஒரு பங்கை அவர் எழுதி வைத்திருப்பார் என்பதை போனால் போகிறது என்று மன்னிக்க தயாராக இருக்கும் பாங்குடனும் உட்கார்ந்திருந்ததாய் தோன்றியது. கடைசியில் வக்கீல் ஐயா அந்த வெடிகுண்டை எடுத்து வீசி போட்ட போது ஒருவர் முகத்திலாவது ஈ ஆடவில்லை. அவர் தமது சொத்துக்கள் எல்லாவற்றையும் அவை தாமே சொந்த முயற்சிகளால் சம்பாதித்தது என்கிற காரணம் பற்றி தம் விருப்பம் போல் அவற்றை பங்கிட தமக்கு முழு உரிமையும் உண்டு என்று பீடிகை போட்டுவிட்டு என் பெயருக்கே எழுதி வைத்திருந்தார். நான் இறந்ததன் பிறகு நான் என் விருப்பம் போல் எப்படி வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்தது போக மீதியாவதை தம் குழந்தைகள் அனைவரும் சமமாக பங்கிட்டு கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருந்தார். நான் மீதப்படுத்தாமல் செலவு செய்தால் அதில் குற்றம் காண தம் மக்களுக்கு எவ்வகை உரிமையையும் தாம் அளிக்கவில்லை என்றும் அதில் அவர் திட்டவட்டமாக அறிவித்திருந்தார். அவர் அதை படித்து முடித்ததும் எனக்கே தலை சுழன்றது. 50,000 ரொக்கம் எல்லாவற்றையும் எனக்கே கொடுத்தது நியாயம் அன்று என்று தோன்றியது. பணத்துக்காகவே நான் அவரை மணந்ததாக அவர் குழந்தைகள் அடிக்கடி சாடை மாடையாக என் காது பட பேசிய குத்தல் பேச்சுக்கள் யாவும் செவிகளில் ஒலித்த போது என் உடம்பு குறுகி போயிற்று. கதவிடுக்கின் வழியே எல்லார் முகங்களும் பேய் அரைந்தாற்போல் வெளுத்து கிடந்ததை பார்க்க முடிந்தது. அப்பாவுக்கு என்ன பைத்தியம் கைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன என்ற மூத்தவனின் வெறுத்த பேச்சும் அதன என்ற ரவியின் ஆமோதிப்பும் எனக்கு கேட்கவே செய்தன. நான் என்னையும் அறியாமல் அடுக்களையை விட்டு வெளியே வந்தேன். வக்கீலையா, அந்த பணத்துல ஒரு சல்லி காசு கூட எனக்கு வானாங்க. ஒவ்வொரு பெண்ணும் ஆசைப்படுற குடும்ப வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டுத்தான் நான் அவரை கட்டிக்கிட்டனே ஒழிய அவருடைய பணத்துக்கு ஆசைப்பட்டு இல்லைங்க. எல்லா பணத்தையும் அவங்களுக்குள்ள பங்கு போட்டு நான் கொடுக்கறதாய் மறுபடியும் ஒரு உயில் எழுதி போடுங்க, நான் கையெழுத்த போட்டு தரேன் என்று அறிவித்துவிட்டு அவர் பதிலுக்கு காத்திராமல் நான் மறுபடியும் அடுக்களைக்கு திரும்பினேன்.
அவர்கள் எல்லோரும் அமர்ந்திருந்த அந்த பெரிய அறையில் சட்டென்று நிலவிய அமைதி பொருள் பொதிந்ததாகவும், இத்தனை ஆண்டு காலமாக என்னை அவர்களுக்கு நிரூபித்து காட்ட முடியாமல் துன்பப்பட்டு கொண்டிருந்த எனக்கு அமைதி அளிப்பதாகவும் இருந்தது. 1975ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.